Good morning, students. So welcome to the second year, third semester Programming in C online class. So previous 2 to 3 videosல நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தாக்கா அரேஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதுல சிங்கிள் டைமென்ஷன் அரே, அது எப்படி டிக்ளேர் பண்றது, இனிஷியலைஸ் பண்றது, எப்படி ரீடிங் அண்ட் ரைட்டிங், அதாவது அரே ப்ராசஸிங் ஆஃப் சிங்கிள் டைமென்ஷன் அரே வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். Similarly for 2 dimension array, single subscript இருந்ததுன்னா அது single dimension array. அதுக்கு processingக்கு we have to use one for loop. And for 2 dimension arrayக்கு ரெண்டு subscript இருக்கும். ஒன்னு வந்து for row and another for column. அதுக்கு we have to use 2 for loops for processing. இதெல்லாம் நம்ம discuss பண்ணோம். Okay. இப்போ அந்த வகையில different types of arraysல we have discussed about 3 different types. 3 different types arrays வந்து நமக்கு classify பண்ணிருக்காங்கன்றத நம்ம வந்து படிச்சோம். That too, the array is classified based on the number of subscript values. Okay. அதை வந்து பேஸ் பண்ணி 1 subscript இருந்ததுன்னா அது வந்து single dimension array. 2 subscripts இருந்துச்சுன்னா அது வந்து 2 dimensional array. And more than 2, அதாவது 3 or more dimensions இருந்ததுன்னா that comes under the category of multidimensional array. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 dimensionனா அதாவது 2 subscriptனா 2D array, 3 subscriptனா 3D array, 4 subscriptனா 4D array, அந்த மாதிரி நம்ம கிளாசிஃபை பண்ணிக்கிட்டே போறது கிடையாது. 1 subscriptனா single dimension, 2 subscript அப்படின்னா 2 dimension, that actually comes under the table format. Single dimension அப்படின்னு நம்ம சொல்லும்போது data can be stored either horizontally or vertically. But 2 dimensionல both horizontally as well as vertically. Row வந்து நமக்கு horizontal, அந்த மாதிரி column அப்படின்றது வந்து vertical. Okay, and the last category of array is the multidimensional arrays. So C language வந்து provides the facility for multidimensional array. Multidimensional arrayன்றது என்ன அப்படின்னு கேட்டாக்கா, எந்தெந்த அரேலாம் வந்து 3 or more dimensions, அதாவது 3 or more subscripts இருக்குதோ அந்த அரேஸ் எல்லாமே comes under the concept of multidimensional array. இதுல நம்ம எவ்வளோ டைமென்ஷன்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா that depends upon the compiler. We are using the C or C++ compiler இல்லையா? So அந்த ஒரு கம்பைலரை பொறுத்து அந்த எக்ஸாக்ட் லிமிட்ன்றது டிசைட் ஆயிருக்குது. இதுதான் லிமிட் அப்படின்றதுக்கு there are no such results. Okay. So நம்ம ஜெனரல் ஃபார்ம் வந்து பார்க்கலாம். இப்போ டேட்டா டைப் அரே நேம், within bracketல you can give any number of subscripts depending upon the compiler. Okay va? So where the type is the data type, array name is the valid C name, and S1 to SL வரைக்கும் இருக்கிறது வந்து size of the ith dimension. Si அப்படின்னா இங்க suppose I வந்து நீங்க ஒரு 4 choose பண்றீங்கன்னா S1ன்றது first dimension, S2ன்றது second dimension, S3ங்கிறது third dimension, and S4ங்கிறது fourth dimension. அந்த மாதிரி நம்மளால வந்து பாத்தீங்கன்னா single dimension array and 2 dimension array வந்து you can view. Okay, ஏதோ ஒரு pictorial representation போட்டு நம்மளால அதை வந்து வியூ பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய சிங்கிள் டைமென்ஷன் அரே அப்படின்னா ஒரு சிங்கிள் ரோ ஆர் வந்து ஒரு சிங்கிள் காலம் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். அது மாதிரி 2 dimension அப்படின்றது வந்து கம்ஸ் அண்டர் த டேபிள் கான்செப்ட். ஓகே, டேபிள் கான்செப்ட் அப்படின்னு நம்ம வந்து டிசைட் பண்ணும்போது இட் வில் பி ஹேவிங் ரோஸ் அண்ட் காலம்ஸ். இந்த மாதிரி ரோஸ் அண்ட் காலம்ஸ் வந்து நமக்கு ப்ரொவைட் ஆகும். இதுல வந்து 5 rows and 2 columns வந்து நமக்கு இருக்கு. இந்த மாதிரி நம்மளால அதை வந்து ஒரு வியூ பண்ண முடியும். ஓகே, ஸோ இதுலயும் வந்து பாருங்க, திஸ் இஸ் ஆல்சோ எ டேபிள். ஸோ இந்த ஒரு டேபிள் வந்து பாத்தீங்கன்னா 3 rows and 2 columns வந்து நமக்கு இருக்கு. பட் மல்டி டைமென்ஷனல் அரே வந்து பொறுத்த வரைக்கும் we cannot view it. இப்ப நீங்க ஒரு 3 dimension அரே போடுறீங்க அப்படின்னா XY இருக்கும் and Z இருக்கும். XY Zன்ற மாதிரி ஒரு விசிபிலிட்டி வந்து பாத்தீங்கன்னாக்கா you have to imagine, அவ்வளவுதான். But you cannot draw the exact diagram of the multidimensional array. Let us see an example here. Int mark 5 multiplied by 50 multiplied by 6. Okay. இப்ப இதுல வந்து நம்ம total number of elements எவ்வளோ இருக்கும்ன்றத நம்ம 2 dimension arrayல பார்த்தோம். You have to just multiply. இப்ப 3 rows and 2 columns இருக்குன்னா 3 multiplied by 2, 6 elements அப்படின்னு நம்ம சொல்லுவோம். Similarly, here also you can have any number of dimensions
Total number of elements ன்றது நம்ம எதை வச்சு சொல்லுவோம் அப்படின்னு கேட்டாக்க you have to multiply all these things. You just multiply everything. 5 into 5 என்னதுமா 25. So 250 multiplied by 6 போட்டீங்கன்னா it will give you 1500 elements. So இந்த array வந்து ஒரு integer array. Integer array அப்படின்னு சொல்லும்போது every integer variable takes 2 bytes of memory location. அப்ப இங்க டோட்டலா நமக்கு எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு? இந்த வேல்யூ எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்றோம் அப்படின்னா சிம்பிள் மல்டிப்ளிகேஷன் 6 multiplied by 5 வந்து 30. 30 multiplied by 50 போடுங்க, you will get the 1500 elements. அப்ப இந்த 1500 elements நீங்க ஸ்டோர் பண்றதுக்கு உங்களுக்கு எவ்வளவு மெமரி பைட்ஸ் தேவைப்படும் நினைக்கிறீங்க? Yes, exactly. ஒரு இன்டிஜருக்கு 2 bytes. அப்ப 1500 elementsக்கு 1500 multiplied by 2 போட்டீங்கன்னா you need 300 bytes of memory location to store this array mark. ஓகேவா? இந்த மாதிரி நம்ம ஒரு ரியல் டைம் அப்ளிகேஷன்ஸ்ல உங்களுக்கு நிறைய டைமென்ஷன்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னாக்க you can use the multidimensional array. Similarly, இப்ப இது வந்து ஒரு 3 dimension array. இந்த 3 dimension arrayக்குள்ளார நீங்க ஒரு வேல்யூவை ரீட் பண்ணணும் அப்படின்னா நம்ம எத்தனை for loop யூஸ் பண்ணணும்? I hope you all answered correctly. Yes, you have to use 3 for loop. First for loop வந்து less than 5 ஆன் செக் பண்ணோம். Second for loop less than 50 ஆன் செக் பண்ணோம். Third for loop வந்து less than 6 ஆன் செக் பண்ணோம். ஓகேவாமா? So அப்ப நம்ம 3 for loop யூஸ் பண்ணி single dimension and 2 dimensionக்கு பண்ண அதே கான்செப்ட்ல you can read the values to your array and also arrayல உள்ள values நீங்க உங்களால print பண்ணி screenல write பண்ண முடியும். Okay? So here we don't have any sort of programs for multidimensional array. Just it is a part of imagination. Okay. அந்த மாதிரி இந்த டைம்ல வந்து நான் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் 2 dimension array பத்தி சொல்லணும். 2 dimension array ஓட ரியல் டைம் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா you can use it for matrix operations. That means matrix addition, matrix subtraction எல்லாமே because matrix is a table type. இல்லையா? Type of the table representation. அதனால நம்ம எப்பவுமே 2 dimensional arrayக்கு நம்ம ஒரு best example, real time example சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்கா we can use the matrix. ஓகேமா? So with these words நம்ம வந்து array concept complete பண்றோம் இன்னைக்கு வீடியோல. We have seen about arrayனா என்ன, declaration. Once again I am repeating the declaration, definition for you. Array is a user defined data type used to store multiple values of same data type. And we have all different classifications irukadula: single dimension array, 2 dimension array and then multi-dimension array. Hope you all understand. So 2 dimension array ku oru program oda na ungala next video la meet pandren. Thank you students.